கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரூத்தின் சரித்திரம். இந்த ரூத்தின் சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது இதில் நாம் கர்த்தரை எவ்விதமாக பற்றி கொண்டிருக்கிறோம், நாம் கர்த்தரை எவ்விதமாக பற்றி நம்முடைய பற்று எவற்றின் மீது இருக்கிறது? உலகத்தின் மீது இருக்கிறதா அல்லது கர்த்தர் மீது நம்முடைய பற்று இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே வேதத்திலே ஒரு அருமையான இந்த சரித்திரத்திலே ரூத்துடைய பற்று நகோமியின் மேலே இருந்தது. அவள் என்ன செய்தால் நகோமியை பற்றி கொண்டவளா விடாமல் பற்றி கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். கண்பானவர்களே, இந்த உலகத்தில் ஜீவிக்கின்ற நாம் கூட முடிவு பரியந்தமும் முழு இதயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்திலே நம்முடைய பற்று, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எல்லா காரியங்களும் அவரை சார்ந்ததாக முழு நம்பிக்கையோடு நம்முடைய பற்றுதல் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாக ரூத் நகோமியை பார்க்கும்போது இந்த கதையை அனைவரும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன செய்கிறாள்? மோவாபிற்கு போய் பெத்லகேமிலிருந்து அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலிருந்து என்ன செய்கிறாள்? மோவாபிற்கு போய் அங்கே பஞ்சம் பிழைக்க போகிறாள். பிழைக்க போகும்போது அவளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய கணவன் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், தன்னுடைய 2 மருமகள் தான் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்ன அதில் கூட முத்தலாகி அந்த ஓர்பால் என்ன செய்கிறாள்? அவ்வளவுதான், தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று என்ன செய்கிறாள்? தன்னுடைய மாமியார் முத்தமிட்டு போகிறாள். ஆனால் இவளை பார்க்கும்போது, ரூத்தை பார்க்கும்போது, ரூத்தின் சரித்திரம் ரூத் 1வது அதிகாரம் 14 வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். எப்படி இருந்தது? அவளுடைய பற்று எப்படி இருக்குன்னு பாருங்கள். விடாமல் பற்றி கொண்டாள். என கண்பானவர்களே, அவள் விடாமல் பற்றி கொண்டதினாலே அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது! எவ்வளோ பெரிய நெருக்கடி, எவ்வளோ பெரியான சூழ்நிலை, இப்படிப்பட்டதான நெருக்கடி வந்து விட்டதே, இன்னும் என்ன என்று அவள் என்ன செய்யவில்லை? மனம் தளர்ந்து, சரி நம்மளுடைய அக்காவை ரூத் ஓர்பால் போய்விட்டாலே நாம் போய்விடலாம் என்று அவள் என்ன செய்யவில்லை? நினைக்கவில்லை. அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொள்கிறவளாக இருக்கிறாள். இந்த கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், அநேக காரியங்கள் இருந்தாலும் மனம் தளர்ந்து விடாமல் நமக்குள் இருக்கிற நம் ஒவ்வொருவரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கும்போது, நம்முடைய பற்று இருக்கும்போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. இங்கே அவள் பற்றி கொண்டதினாலே அந்த ரூத்தின் காரியங்களை நாம் கொடுத்து பார்க்கும்போது நகோமி என்ன செய்கிறாள்? விதத்திலே நாம் விதமாக நாம் பார்க்கிறோம். அவள் என்ன செய்கிறாள்? முதலாக என்ன அவளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிற தாயாக இருந்து தன்னுடைய மருமகளுக்கு அவளை நல்லபடியாக ஆலோசனை சொல்லி அவளை நடத்தக்கூடியவளாக இருக்கிறாள். அப்புறமாக என்ன தன்னுடைய மருமகளை குறித்தான கரிசனை அவளுக்கு இருக்கிறது. அவள் தன்னை நம்பி வந்த அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு தன்னுடைய மறுமொழி குறித்தான கரிசனை இருக்கிறது. இந்த கண்பானவர்களே, நம்மேல் கூட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவர் மேல் கூட விதமாக கரிசனை, நாம் அவரை விடாமல் பற்றி கொள்ளும்போது அவர் என்ன செய்கிறார்? நீ நடக்க வேண்டிய வழியை என்ன சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 32:8 பார்க்கும்போது, சங்கீதம் 32:8 வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன். நாம் ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த கூடிய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அப்படி நம்முடைய பற்று அவர் மேலே இருக்கும்போது நம்மை கரிசனையாக, எப்படி இந்த நகோமி எப்படி தன்னுடைய மருமகளை ரூத் மேலே அவளுக்கு ஆலோசனை கொடுத்து அவளை மேல் கரிசனையாக இருந்தாலும், அதை காட்டிலும் பரம தகப்பன் நம்ம ஒவ்வொரு மேலும் நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்க, நம்ம மேல் கரிசனையாக இருக்க, நம்மேல் ஆண்டவர் அவர் என்ன செய்கிறாங்களே
வைத்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேவனை நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்போ இங்கே அப்படியா ஒரு பக்தன் கூட சரி என்ன சொல்லி அவருடைய நம்பிக்கை பாருங்கள் எப்படி இருக்கிறது. யோபை பார்க்கும்போது யோபு 13:15 என்ன சொல்லப்படுகிறது? யோபு என்ன சொல்கிறான் பாருங்கள். 13:15 அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை ஒரு அருமையான நம்பிக்கை, எப்படி ஒரு ஆண்டவர் மேல்தான ஒரு பற்றுதல், எப்படி ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பற்றுதல் நமக்கு இருக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், நான் அவரை சார்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்ற காரியங்கள் நமக்கு இருக்கிறதா? எனக்கு அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் நமக்காக இவைகள் எல்லாவற்றையும் வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு அடையாளங்களாக, நாம் அதை கற்றுக்கொள்வர்களாக, நாம் அதை நமக்கு எச்சரிக்கையாகவும் நமக்கு திஷ்டாந்தமாகவும் நமக்காகவும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்விதமாக தான் யோபு எவ்வளோ அருமையாக சொல்கிறார், நீ கொண்டு போட்டால் நம்பிக்கை இருப்பேன். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு எத்தனை காலம் அவர் பார்த்து கொள்வார் என்று நாம் அப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனம் ஒரு வார்த்தை கூட இருக்கிறது. ரோமர் 8:28 அவர் திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிவிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் அனுமதித்திருக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, எல்லா கருத்திலும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி விட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது, நீர் அனுமதித்திருக்கிறீர், எனக்கு பலன் தாங்க நாம் சொல்லும்போது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அருமையாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய தேவனாக. எனக்கு அன்பானவர்களே, இங்கே இந்த ரூத்தை குறித்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அந்நிய தேசத்தால், ஆனால் என்ன செய்ய தன்னுடைய மாமியாராகிய நகோமியை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார். அதனாலே அவளுக்கு எவ்வளோ அருமையான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. போவாசை திருமணம் பண்ணுகிறார். அவளுடைய சந்ததி மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்முடைய அந்த வம்ச வரலாறுல அந்த பட்டியலே இடம்பெறுகிறார். எத்தனை ஒரு ஆசீர்வாதம், எத்தனை ஒரு பாருங்கள், விடாமல் பற்றி கொண்டிருந்ததுனாலே. இந்த கண்டானவர்களை நாமும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு இருக்கும்போது, அவர் மேல் முழு நம்பிக்கை இருக்கும்போது, அவரையே சார்ந்து இருக்கும்போது, நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு கர்சனையாக, நம்மேல் எப்படி கர்சனை உள்ள தேவனாக இருப்பார் என்பதை நாம் அதை உணர முடியும். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை ருசித்து பார்க்க முடியும். இங்கே இந்த ரூத்தானவள் என்ன செய்தால், இப்படி இருந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களும் அநேக காரியங்களும் இருந்தது. அவள் விடாமல் பற்றி கொண்டாள். இங்கே இன்னொரு விதத்திலே இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவர் பற்றி கொள்ளாமல் உலகத்தின் மேல் பற்றி கொண்டதுனாலே அவளுக்கு வந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 19:26 அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். கர்த்தர் எவ்வளவோ அவங்களுக்கு லோத்து மனைவி பிள்ளைகளுக்கும் எவ்வளோ ஒரு கிருபையாக இறங்கி, கடைசி வரைக்கும் கிருபையாக இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார். அவங்கள் தாமதித்து கொண்டிருக்க கையை பிடித்து எடுத்துக்கொண்டு அந்த தூதர்கள் போகிறார்கள். எத்தனை கிருபை, எத்தனை ஒரு அருமையான அவங்களுக்கு ஸ்லாக்கி கிடைத்தது. ஆனாலும் என்ன செய்கிறார் இந்த லோத்தின் மனைவி, இந்த கிருபையை என்ன செய்கிறார், அதை நினைக்காமல் உலகத்தின் மீதே அவளுடைய பற்று இருந்தது. உலக பொருள் மீது பின்னிட்டு பார்க்கிறாள். ஐயோ, இந்த காரியங்கள் எல்லாம் அழிந்து போக காரியங்களே அவள் பார்த்து பின்னிட்டு பார்த்து என்ன செய்கிறாள், தன்னை அவள் என்ன செய்கிறாள், பின்னிட்டு பார்த்ததுனாலே அவளுக்கு கிடைத்த காரியங்கள் பார்க்கும்போது அவள் உப்புத்தூணாக மாறுகிறாள். எனக்கு அன்பானவர்களே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் கர்த்தரை மாத்திரம் முன்னிட்டு பார்க்கிற, அவரை மாத்திரம் பற்றி கொண்டுறாங்க. உலகத்தின் மீதோ உலக காரியங்கள் அதெல்லாம் கொஞ்ச காலம் இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடியது, ஆசை காட்டக்கூடியது. ஆனால் நித்தியத்துக்கான நம்முடைய தேவனை மாத்திரம் நாம் சார்ந்து பிடித்து கொண்டு அவரோடு முழு இதயத்தோடு முழு பலத்தோடும் நாம் அவரை அண்டிக்கொண்டு வாழும்போது கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் அவரை நாம் சார்ந்திருக்கும் போது நாம் பயப்பட தேவையில்லை. முழு மனதோடு நாம் அவரை சார்ந்து கொண்டு இருப்போமேயானால் நமக்கு எந்த விதமான கர்த்தர் நம்மை வழிநடத்து, கர்சனையாக இருக்கிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், முடிவு பொருந்தவன் நம்மை
வலுவாதபடி அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய வருகையில் நம்ம சேர்க்கவரே நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தேவன். அந்த தேவன் மேலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நாமும் இந்த கடைசி வரை அந்த பரமகாரனை அடையும் வரை அவர் மீது நம்பிக்கையாக இருந்து பற்றுதலாக இருந்து அவரையே சார்ந்து முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை சார்ந்து இந்த இப்படி இந்த ரூத்து நகமைப்பன் நாம் அப்படியே நம்முடைய கர்த்தரை சார்ந்து அவரை விடாமல் பற்றி கொண்டு அவருக்காக நாம் வாழ்ந்து அந்த பரமகாரனை சுதந்தித்து கொள்ள கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.